வணக்கம். செய்திகள் வாசிப்பது நித்யா. இன்றைய முக்கிய செய்திகள். விருதுகள் அறிவிப்பு. செஸ் வீரர் குகேஷ், ஹாக்கி வீரர் ஹர்மன் பிரீத் சிங், பாரா அத்லெட் பிரவீன்குமார், துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாகர் ஆகிய 4வருக்கும் கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசனுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளன. வரும் 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்க உள்ளார். இன்றைய விளையாட்டுச் செய்திகள். கடைசி டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது மற்றும் கடைசி டெஸ்டில் டாஸ் வென்ற இந்திய அணி பேட்டிங் செய்து வருகின்றது. முதல் 8 ஓவர்களுக்குள் ஜெய்ஸ்வால் மற்றும் ராகுல் ஆட்டமிழந்தனர். இந்த டெஸ்டில் ஓய்வெடுக்க ரோஹித் சர்மா முடிவெடுத்ததால் கேப்டனாக அணியை வழிநடத்துகின்றார் பும்ரா. உணவு இடைவேளையில் இந்திய அணி 57க்கு 3 விக்கெட்டுகள் என்ற நிலையில் உள்ளது. சிட்னி டெஸ்ட் இந்திய அணி 185 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5வது டெஸ்ட் பேட்டிங். முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 72.2 ஓவர்களில் 185 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இந்திய அணியில் அதிகபட்சமாக ரிஷப் பண்ட் 40, ஜடேஜா 26 ரன்கள், பும்ரா 22 ரன்கள், கில் 20 ரன்கள் சேர்த்துள்ளனர். ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை நிலவரம். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் தங்கம் ரூபாய் 7260க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூபாய் 58,080க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தமிழக ஆளுநருடன் சபாநாயகர் அப்பாவு சந்திப்பு. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உரையாற்ற ஆளுநர் RN ரவியை சந்தித்து சபாநாயகர் அப்பாவு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 6ஆம் தேதி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க உள்ள நிலையில் ஆளுநருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா தரிசனம். ஜனவரி 13 கடலூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு ஜனவரி 13 அன்று கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் விடுமுறையும் சேர்ந்து வருவதால் தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் 1/2/2025 அன்று சனிக்கிழமை வேலை நாள் என்று ஆட்சியர் CB ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். அருள்மிகு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோயில் பகல் 10 திருமொழி திருநாள். 4ஆம் திருநாள். செந்தூர நிற பட்டுடுத்தி முத்தரசன் கொரடு என்னும் திருநாரணன் முத்து கொண்டை அணிந்து அதில் கலிங்கத்துராய் நெற்றிமேல் சூரிய வில்லை சாற்றி சூரிய குலக திலகம் என ராமரை பாடிய ஆழ்வார் பாசுரத்திற்கு ஏற்ப கர்ணபத்திரம், சின்னக்கல் ரத்தின அபயஹஸ்தம், திருமார்பில் பங்குனி உத்திர பதக்கம், அதற்கு மேல் ஸ்ரீரங்க நாச்சியார் அழகிய மணவாளன் பதக்கம், அடுக்கு பதக்கங்கள், நெல்லிக்காய் மாலை, பவள மாலை, 18 வட முத்து சரம், காசு மாலை, பின்பு சேவையாக புஜகீர்த்தி, சிகப்பு கல், சூரிய பதக்கம், கையில் தாயத்து சரங்கள், தங்க தண்டைகள் திருவடியில் அணிந்து சேவை சாதிக்கிறார். சீனாவில் பரவும் புதிய வகையான வைரஸ். சீனாவில் HMPV உள்ளிட்ட சுவாச நோய்கள் வேகமாக பரவி வருவதால் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் போனஸ் மற்றும் மிகை ஊதியம் வழங்க ரூபாய் 163.81 கோடி ஒதுக்கி முதலமைச்சர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். C மற்றும் D பிரிவு ஊழியர்கள், ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுக்கு பொங்கல் போனஸ் வழங்கப்பட உள்ளது.